Hey guys, SpaceX Crew Dragon capsule International Space Station successfully undock ஆயிட்டு ஃப்ளோரிடால இருக்கக்கூடிய கடற்பகுதியில் நேற்று நம்ம நாட்டு நேரப்படி 7 மணிக்கு தரையிறங்குச்சு. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் இதே பகுதியில் ஒரு விண்கலம் தரையிறங்கிறது இதுதான் முதல் முறை. லாஸ்ட்டாக அப்போலோ 9 1969 அப்போ இங்கே லேண்ட் ஆச்சு. அதன் பிறகு இந்த SpaceXோட கேப்சூல் இங்கே தரையிறங்குது அப்படின்னு சொல்லும்போது பேராஷூட் டிப்ளாய் பண்ணி தான் ஸ்பிளாஷ் டவுன் ஆயிருக்கு. நாசா ரஷ்யாவோட சோயிஸ் விண்கலத்தை நம்பி தான் தங்களுடைய விண்வெளி வீரர்களை ISSக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இதுக்காகக்கூடிய செலவு ரொம்ப கம்மி கிடையாது, ரொம்ப அதிகமான செலவு பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட $80 மில்லியன் ஒரு சீட்டுக்கு சோயிஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணாங்க நாசா அப்படின்னா, நம்ம US கம்பெனிஸ் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு SpaceX மற்றும் போயிங் அப்படின்ற 2 கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் 2014 கொடுத்தாங்க. நீங்கள் நம்ம வீரர்களை விண்வெளி வீரர்களை ISSக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு விண்கலத்தை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை 2017க்குள்ளே இவங்க ரெடி ஆகும், இவங்க டெவலப்மெண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது நிறைய டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஒரு வழியாக 2019 இந்த டெமோ மிஷன் 1 நடந்திருக்கு. ஸோ இந்த டெமோ மிஷன் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. எங்கேருந்து அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கெனடி ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த லான்ச் நடந்துச்சு. இதில் விண்வெளி வீரர்கள் யாரும் அனுப்பப்படலை. இது ஃபர்ஸ்ட் டெமோ மிஷன்ன்றதுனால விண்வெளி வீரருக்கு பதிலாக ரிப்ளே அப்படின்ற ஒரு டம்மி க்ரூ தான் அனுப்பியிருக்காங்க. அது கூடவே ஒரு 200 கிலோகிராம் மதிப்புள்ள சப்ளைஸ் அங்கே ISSல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கொண்டு போகக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் உணவு இது மாதிரியான விஷயங்களை அனுப்பியிருந்தாங்க. அது கூட இன்னொரு G இண்டிகேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு லிட்டில் எர்த் அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மார்ச் 3 ISSல டாக் ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அட்டானமஸாக, அதாவது தானியங்கி முறையில் இது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டாக் ஆச்சு. இதுக்கு முன்னாடி SpaceX கார்கோ கேப்சூல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டாக் ஆகாது. பட் ISSல இருக்கக்கூடிய கனடா ஆர்ம் சொல்லக்கூடிய அந்த ரொபோட்டிக் ஆர்ம் இதை கேப்சர் பண்ணி இணைக்கும். பட் இந்த SpaceX Crew Dragon 2 கேப்சூல் தானாகவே ISSல இணைக்கக்கூடிய அந்த திறன் கொண்டதாக இருக்குது. இதோட செப்பரேஷன் மார்ச் 8 பிளான் பண்ணியிருந்தாங்க. இதோட அன்டாக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் SpaceX இந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய என்ஜினை பயன்படுத்தி டிஆர்பிட் பர்ன் பண்ணுவாங்க. டிஆர்பிட் பர்ன் எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த விண்கலம் கிட்டத்தட்ட 27,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் பயணிச்சுட்டு இருக்கும் மேலே அதை நம்ம பூமியை நோக்கி செலுத்தணும். அதுக்கு இதில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸ் பயன்படுத்தி பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. இதோட அடிப்பகுதி நம்ம பூமியை நோக்கி இருக்கும். அப்போ தான் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹீட் இதை பர்ன் பண்ணாது. இதில் இருக்க பேராஷூட் டிப்ளாய் ஆகிட்டு ஃப்ளோரிடாவிலேருந்து கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அந்த கடற்பகுதியில் இது ஸ்பிளாஷ் டவுன் ஆச்சு. பட் இந்த க்ரூ அனுப்பக்கூடிய நெக்ஸ்ட் மிஷன் இவ்வளோ தூரத்தில் ஸ்பிளாஷ் டவுன் ஆகாது. கடற்கரைக்கும் பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்பிளாஷ் டவுன் ஆகும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய க்ரூ சீக்கிரமாக கரைக்கு ரிட்ரீவ் பண்ணிட்டு வர்றதுக்காக அந்த தூரத்தை கம்மி பண்ணிவிடுவாங்க. ஓகே, இந்த லான்ச் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட்ஸுகளை டெமோ மிஷன் 2 அனுப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாசாவும் SpaceXம் இணைந்து இந்த மிஷனில் கேப்சர் பண்ண டேட்டாக்களை ரிவ்யூ பண்ணுவாங்க. லான்ச் மற்றும் ரீஎன்ட்ரியில் இந்த SpaceX கேப்சூலுக்குள்ளே இருந்த அந்த ரிப்ளைன்ற டம்மியில் நிறைய சென்சர்ஸ் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அதில் ரெக்கார்டான டேட்டாஸ் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு தேவையான அந்த கம்ஃபர்டபுள் நம்ம அனுப்பும்போது இருக்குமா அப்படின்றத ரிவ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் SpaceX இன்ஃப்ளைட் அபார்ட் சிஸ்டம் செக் பண்ண போகிறாங்க. இப்போது தரையிறங்கின அந்த சேம் கேப்சூலை யூஸ் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த சிஸ்டம் உதவும். அதுதான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்ஃப்ளைட் அபார்ட் சிஸ்டம் அப்படின்னாக்கா, நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணியாச்சு. பட் இக்னிஷன் பண்ணதுக்கப்புறம் பயணிச்சிட்டு இருக்கும்போது சப்போஸ் ஏதாவது இஷ்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஆஸ்ட்ரோனட்ஸ், அப்போது எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்றதுக்கு தான் இந்த எஸ்கேப் சிஸ்டம். ஸோ அப்போது அவங்க இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது சேஃபாக லேண்ட் ஆக முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ இதை மெயினாக ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இது மாதிரி இன்னும் சில டெஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் சர்டிஃபைட் பண்ணதுக்கப்புறம் SpaceXோட Crew Dragon மிஷன் 2 போகும். அதில் 2 ஆஸ்ட்ரோனட்ஸ்களை கொண்டு போவாங்க. ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில் நாசா ஃபைனலாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. SpaceX தங்களுடைய விண்கலத்தில் விண்வெளி வீரர்களை ISSக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதன் பிறகு தான் மிஷன்ஸ் ரெகுலராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது.
இன்னொரு கம்பெனி போயிங்க்கு வந்து கான்ட்ராக்ட் கிடச்சிதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த போயிங்கோட ஸ்டார்லைனர் கேப்சூல் டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது. அவங்களும் வந்து க்ரூ டெஸ்ட் வந்து ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 2 விண்கலமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னாக்கா அமெரிக்காவில் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் ரஷ்யாவை நம்பி இல்லாமல் அவங்களே இண்டிபெண்ட்டாக தங்களுடைய விண்வெளி வீரர்களை ஐஎஸ்எஸ்க்கு அனுப்ப முடியும், திரும்ப கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுடைய விண்வெளி வீரர்களை கூட அனுப்ப முடியும். அதுக்குன்னு ஒரு சார்ஜஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்குது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் மிஷன் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்ட்டு. நன்றி.